வணக்கம். நான் உங்கள் மவுண்ட் கோபால் பேசுகிறேன். அநேக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் தான். சித்தர்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறார்கள். அப்படி சித்தர்கள் கண்டிருந்த வியக்க வைக்கும் மருத்துவ விஞ்ஞான நுட்பங்களுக்கு இன்றைய வரைக்கும் உலக விஞ்ஞானங்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துதான் இருக்கிறது. அப்படி மருத்துவ விஞ்ஞான தொழில்நுட்பங்களை சித்தர்கள் என்னதான் கூறினார்கள், அதை குறித்து இந்த பதிவிலே பார்க்கலாம். சித்தர்கள் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர்கள். அவர்கள் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை கண்டறிந்தவர்கள். மக்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டவர்கள். ஆகையால் அவர்களுடைய மருந்து முறை நமது நாட்டு வானிலைக்கும் மக்கள் பண்புக்கும் ஏற்ற முறையில் அமைந்திருந்தது. தவிர நமது முறைகளில் இல்லாத தனி சிறப்புகளும் சித்தர்கள் கண்ட அனுபவ மருத்துவ முறைகள் காணப்பட்டன. இயற்கையில் நாம் காணும் நிலைகளை அவர்கள் நமது உடலிலும் உணர்ந்தார்கள். வெளியே உலாவும் காற்று நமது உடலிலும் உலாவுகிறது. வெளியே காணும் வெப்பம் நமது உடலையும் பாதிக்கக்கூடியது. வெளியே உணரும் குளிர்ச்சி நமது கபமாக தோன்றக்கூடியது என்று தத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முறைப்படி மனித உடல் 96 தத்துவங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆன்மாவின் ஆட்சியில் 24 சக்திகள் இருந்ததையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நமது உடலை 72,000 இரத்த குழாய்களும் 13,000 நரம்புகளும் 10 முக்கிய தனிமைகளும் 10 வாயு அமைப்புகளும் கொண்டதாக அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் 96 வகை துடிப்புகளை உணர்ந்து நாடி மூலம் வைத்தியம் செய்யும் வகையையும் குறிப்பிட்டிருந்தார்கள். சமயத்துக்கு மிகச்சிறந்த தொண்டு செய்த ஞானிகளாகிய சித்தர்கள் மனித உடலின் நலனுக்காக மிக உன்னதமான மருத்துவ முறையையும் எழுதி வைத்தார்கள். அகத்தியர், திருமூலர், சட்டநாதர், இடைக்காடர், மச்சமுனி, புலிப்பாணி, கொங்கணர் போன்ற சித்தர்கள் இவ்வாறு வகுத்து கொடுத்துள்ள மருத்துவ சாத்திரம் மிக அருமையானது. இன்று நாம் உபயோகிக்கும் பல்வேறு இயந்திரங்கள், கருவிகள் ஆகியவற்றின் துணை ஏதுமின்றி அவர்கள் கண்ட மருத்துவ அடையாளங்களும் வியாதிகளுக்கான நிவர்த்திகளும் ஆச்சரியமானவை. தேகத்தின் சூடு, உடலின் நிறம், நாக்கின் நிறம், குரல், கண்களின் பார்வை, மலஜலம் ஆகியவற்றின் தன்மை இவற்றை நாடி துடிப்புடன் ஒப்பிட்டு உன்னதமான சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாடியை உணரும் முறையில் நாடியை உணர்வதற்கு சுட்டு விரல், கட்டை விரல், மோதிர விரல் ஆகிய 3 பயன்பட்டன. வாயு, பித்தம், சளி ஆகியவை இதன் மூலம் கணிக்கப்பட்டன. கைரேகை பார்ப்பதற்கு போல பெண்களுக்கு இடது கையும் ஆண்களுக்கு வலது கையும் ஆராய்ந்து அறியப்பட்டன. பூத நாடி, குரு நாடி ஆகியவைகளை நுட்பமாக கண்டறிய உதவின. மூளை கோளாறு, மனோவியாதி போன்றவற்றை கண்டறிய பூத நாடி பயன்பட்டது. சிக்கலான பிற வியாதிகளை கண்டுபிடிக்க குரு நாடி பயன்படுத்தப்பட்டது. இவற்றை உபயோகிக்க தன்னலம் இல்லாத பண்பும் குருவின் அருளும் ஆன்ம ஞானமும் குருவிடம் நீண்ட கால சிகிச்சை முறையில் பயிலும் அனுபவம் தேவை என்பது குறிப்பிடப்பட்டது. உடலை பற்றியதானாலும் உள்ளத்தின் மேன்மையை சித்தர்கள் பெரிதும் வலியுறுத்தினார்கள் என்ற அபூர்வ பண்புக்கு இதுவே சான்றாகும். சித்த மருத்துவத்தில் ஜோதிடத்தின் பங்கு என்ன? வேத நூல்களின் முக்கியமான அங்கமாகிய ஜோதிட கலை மருத்துவ முறைகளும் பயன்படுத்தப்பட்டது. வெவ்வேறு கிரக நிலைகளில் வெவ்வேறு லக்கணங்களுக்கு உரியவர்களுக்கு உடம்பின் என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்படும் என்ற தத்துவத்தை அவர்கள் கணக்கிட்டு அந்த அடிப்படையில் வைத்தியம் செய்ய உலோகங்களையும் இரத்தன கற்களையும் பக்குவம் செய்து உபயோகித்தார்கள். ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை 100 ஆண்டுகள் என்றும் அவற்றில் 30 ஆண்டுகள் வாயு, 33 ஆண்டுகள் பித்தம், 37 ஆண்டுகள் கபம் என்று பிரிக்கப்பட்ட வேண்டியவை என்றும் அவர்கள் கணக்கிட்டார்கள். இதேபோல ஒரு நாளின் பகுதிகளுக்கும் 3ஆக பிரிக்கப்பட்டன. இப்படி அவர்களுடைய வைத்திய முறை இயற்கை சக்திகளை ஒட்டியதாகவே அமைந்திருந்தது. மனித உடலில் 4448 வியாதிகள் வரக்கூடும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நுட்பமான எல்லா வியாதிகளுமே இந்த கணக்கில் வந்துவிடுகின்றன. வெவ்வேறு விதமான 32 களிம்புகளை தடவுவதன் மூலம் 26 உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து வகைகளின் மூலமாகவும் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மிக அபூர்வமாக அறுவை சிகிச்சை முறை கையாளப்பட்டது. சித்தர்களின் வைத்திய முறையில் 3 அங்கங்கள் உண்டு. முனிவர்கள் உணர்ந்து அளித்த யோகம், பிராணாமயம் போன்றவற்றின் மூலம் மூலிகைகளை பயன்படுத்தி கட்டுப்பாடாக வாழ்வது, ஆரம்ப நிலையிலே உடற்கூறுகளை கண்டறிந்து அவற்றை அறவே நீக்கும் முறைகளை பின்பற்றுவது, கொடிய வியாதிகளின் கடுமையை இயன்ற வரையில் குறைப்பது ஆகிய 3மே அந்த முக்கியமான அம்சங்களாகும். சித்த மருத்துவ முறையை கற்றுணர்வர்களும் ரசவாதம், பௌதிக ஞானம், வான் கணிதம் ஆகியவைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த முறையை பயில்பவர்களும் மனப்பக்குவம், தொண்டு செய்யும் மனப்பாங்கும் இருக்க வேண்டும். அவர்கள் தயாரிக்கும் மருந்துகளில் 1/3 பங்கு உறவினர் நண்பர்களுக்காகவும், 2வது பங்கு ஏழை எளியவர்களுக்கு தர்ம வைத்தியம் செய்வதற்காகவும், 3வது பங்கு வியாபார முறையில் பயன்படுத்த வேண்டும்.
டானிக்குகளை உபயோகிக்கும் முன் வைத்தியன் தானே அதை சாப்பிட்டு உணர்ந்து பிறகு நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். எந்த வியாதியும் 3 நாட்களில் குணப்படுத்திவிட வேண்டும். சித்த வைத்திய முறைகள் இயற்கையை ஒட்டியவை. உடலின் 4447 வியாதிகளுக்கு அவர்கள் 4448 மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மூலிகை சத்து உலோகங்களிலிருந்து ஸ்புடம் போட்டு தயார் செய்த பஸ்மங்கள், செந்தூரங்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. மருந்துகளை உபயோகிக்கும் போதே அவை உடலை பாதுகாத்து வளப்படுத்தும் டானிக்குகளாகவும் பயன்பட்டன. இன்று குணப்படுத்த முடியாத புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் சித்த வைத்திய முறையில் சிகிச்சை செய்யலாம் என்று சித்தர்கள் கண்டறிந்துள்ளார்கள். தேனை மட்டும் கொம்பு தேன், புற்றுத்தேன், மாம்புந்து தேன், வீட்டுத்தேன், பழைய தேன், புதிய தேன் என்று 60 வகைகளாக அவர்கள் பிரித்து உபயோகப்படுத்தினார்கள். மருந்துகளிலும் பழைய தேனை உபயோகிக்கக்கூடாது என்று கட்டுப்பாடும் இருந்தது. பூஜைக்கு உரிய வில்வம், துளசி போன்றவைகளும் சித்தர்களின் மருத்துவ முறையில் பயன்படுத்தப்பட்டன. அதற்கென்றும் சில விதிமுறைகளை அவர்கள் வகுத்திருந்தனர். சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் பெரும் பங்குகளை வகிக்கிறது. பூஜைக்கு பயன்படும் மகாவில்வ தலம், துளசி தலம் போன்றவை சிகிச்சைக்கும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டன. மூலிகைகள் வளரும் மண், அவை பறிக்கப்படும் நேரம், பறிக்கும் முறை எல்லாவற்றுக்கும் இவ்விதிகள் இருந்தன. காற்றில் ஏற்படும் அசுத்தங்களை ஹோமங்கள் செய்வதன் மூலம் நீக்கலாம் என்று நம் முன்னோர்கள் கண்டறிந்திருந்தார்கள். நாயுருவி அதாவது பாதரசம், எருக்கு சூரியன், பலாசம் சந்திரன், வன்னி சனி, அருகம்புல் குரு, ராகு, தர்ப்பை கேது போன்ற ஹோமத்துக்கு உரிய பொருட்கள் சிக்கலான மருத்துவ முறைகளுக்கும் உரியவை என்பது அவர்கள் கண்டறிந்த தத்துவமாகும். உலோகங்கள், ரத்தினங்கள், மிருகங்களின் கொம்புகள் போன்ற இயற்கையான பொருட்களை பக்குவம் செய்து பஸ்மங்கள் தயாரிக்க செய்யப்பட்டன. நெருப்பில் உருக்குவது, புடம் வைப்பது, காய்ச்சுவது, வடித்தெடுப்பது போன்ற முறைகள் இவைகள் தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. பல வகையான நச்சுப் பொருட்களும் மருந்து செய்ய பயன்பட்டன. இந்த அபூர்வ சிகிச்சை முறைகளை அரேபியா, சைனா, துருக்கி, எகிப்து போன்ற வெளிநாடுகள் பலவற்றுக்கும் சித்தர்களும் போவர்களும் பரப்பி இருக்கிறார்கள். பூஜைக்கு உரிய பசுவின் சாணம் புடம் போடவும் பயன்படுத்தப்பட்டது. பூஜை செய்யப்பட்ட பசுவின் சாணம், இளங்கன்றுக்கு பால் கொடுக்கும் பசுவின் சாணம், சிவன் கோயிலில் வளர்க்கப்படும் பசுவின் சாணம் என்று இவை தரம் பிரிக்கப்பட்டன. இவற்றிலிருந்து சாஸ்திரியான முறையில் வரட்டிகள் தட்டப்பட்டு பக்கத்துக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டன. ரசவாதம் பணம் சம்பாதிக்கும் முறையாக பயன்படுத்தப்படவில்லை. உடலின் உறுப்புகளை புதுப்பிக்கவும், நீண்ட ஆயுளை கொடுக்கவும், மூப்பை நீக்கி மீண்டும் இளமை தரவும் பயன்பட்டன. காயகல்பம் என்ற மருத்துவ முறை இவ்விதம் இளமையை மீட்டு தரவல்லது. இரும்பு போன்ற உலோகம் தங்கம் போன்ற உலோகமாக மேன்மையறச் செய்யும் பக்குவத்தை கண்டறிந்து அவர்கள் மனித பண்புகளை மேம்படச் செய்தார்கள். அற்புதங்களையும் நிகழ்த்தும் மந்திர முறைகள் விஷங்களை போக்கவும் பயன்பட்டன. மனித உடலில் பஞ்சபூதங்களின் விகிதாசாரத்தையும் அவர்கள் கண்டறிந்தனர். இயற்கையில் உள்ள பஞ்சபூதங்களான ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், மண் ஆகியவை நமது உடலிலும் இருக்கின்றன. ஆகாயம் உடலில் மறைபொருளாக அரை பங்கு இருக்கிறது. நெருப்பு, காற்று, நீர், மண் ஆகியவை ஒவ்வொன்றும் 1/4 பங்கு வகி இருக்கின்றன. இந்த 5 இயற்கை பொருட்களும் இந்த விகிதப்படி இருந்து வர வேண்டும். மண் நிறைந்துள்ளவை கேசம், தோல், சதை, எலும்பு, நரம்பு ஆகியவை. நீர் நிறைந்துள்ளவைகளான கொழுப்பு, இரத்தம், பித்தம், கழிவுநீர் ஆகியவை. நெருப்பு நிறைந்துள்ளவையாக பசி, தாகம், தூக்கம், சோம்பல், மேனி, அழகு ஆகிய பண்புகள். வாயு நிறைந்துள்ளவை அசைவு, சுருக்கம், விரிவு ஆகிய தன்மைகள். ஆகாயம் நிறைந்துள்ளவை வயிறு, இருதயம், மூளை ஆகியவற்றுள்ள இடைவெளிகளாகும். இவற்றை சித்தர்களின் சாஸ்திரப்படி கண்டறிந்த முனிவர்கள் மருந்துகள் ஏதுமில்லாமலே வியாதி இன்றி வாழ முடிந்தது. உணவு உட்கொள்ளாமலே பசியும் தாகம் இன்றி வாழ முடிந்தது. நெருப்பில் நிற்பது, மேல் நடப்பது, காற்றில் பறப்பது போன்ற அபூர்வ சித்து வேலைகளையும் நிகழ்த்த முடிந்தது. உடலின் உறுதியையும் உள்ளத்தின் மேன்மையையும் பாதுகாக்க இச்சைகளை அடக்க வேண்டும் என மெய்ஞானம் கூறுகிறது. இதையே சித்த சாஸ்திரம் உணர்த்துகிறது. பிராணாயாமம், யோகாபியாசம் ஆகியவற்றின் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய அசுத்தங்களை நீக்கும் வழிமுறைகளையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். சாவு நேரிடும் வரையில் நரம்பு தளர்ச்சி, நரை, சுருக்கம், விழுதல் ஆகியவை இன்றி ரகசியத்தை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அப்படி பாதுகாத்த உடலின் ஆரோக்கியத்தை இறைவன் எண்ணி தியானம் செய்யவும், இறைவனை படைத்த உயிர்களை காக்கவுமே பயன்படுத்தினார்கள். உடலையும் உள்ளத்தையும் காக்க உணவு கட்டுப்பாடுகள், விரதங்கள் ஆகியவற்றை கடைபிடித்தார்கள். ஆலயங்களை ஒட்டியும் மூலிகைகள் நிறைந்த காடுகளிலுமே உலக பற்றின்றி உத்தமர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைய மருத்துவத்தில் சித்தர்களின் பங்களிப்பு விஞ்ஞானத்தின் அடிப்படையே சித்தர்களின் மருத்துவ முறையில் தான் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய பாடல்களில் தமிழ் மொழியின் வளம் நிறைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இறைவனின் அருளை நம்பி வேதாந்திகளாகவே வாழ்ந்தார்கள். சித்தர்களின் அபூர்வ மருத்துவ பயன்களை பெற்று நல்லொழுக்கத்தை கடைபிடித்து பக்தி மார்க்கத்தை ஒட்டி தூய பண்புகளை வாழ்ந்தாலே முழு பயனை பெற முடியும்.
ஆனால் இன்றைய நவீன காலத்தில் தமிழர்களாகிய நாமே இவைகளெல்லாம் அறிவீனம் என்றும், முட்டாள்தனம் என்றும், மூடத்தனம் என்றும், சாத்தானுடைய வேதங்கள் என்றும், அடிப்படையற்ற பிரயோஜனமற்றவைகள் என்றும், மாற்று மதம் சொல்லிய கூறுகட்ட அந்த தத்துவங்களை நம்பிக்கொண்டு தமிழர்கள் கூறிய மிக விலையுயரப்பெற்ற இந்த அற்புதமான அறிவியல் தத்துவங்களையும், வாழ்வியல் தத்துவங்களையும், இறையியல் தத்துவங்களையும், மனித தத்துவங்களையும், விஞ்ஞான கோட்பாடுகளையும் நாம் புறந்தள்ளி முட்டாளாக, மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தமிழர்கள் மேல் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. காரணம், அந்நிய சக்திகள் தமிழையும், தமிழ் மொழிகளையும், தமிழர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞான முறைகளையும், மருத்துவ முறைகளையும் தமிழர்கள் அறியாமல் அவனுடைய கண்களுக்கு கலிக்கம் போட்டுவிட்டது தான் அது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக தமிழர்கள் எழுதிய, சித்தர்கள் எழுதிய அனைத்து விஷயங்களும் இன்று உலகில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழன் கண்டுபிடித்ததையே இன்று விஞ்ஞானமும் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் இன்றைய விஞ்ஞானத்துக்கு அடிப்படை மூல காரணமே தமிழ் சித்தர்கள் எழுதிய அரிய கண்டுபிடிப்புகள் தான். ஆகவே இனியாவது இவைகள் அஞ்ஞானம் என்றோ, மூடத்தனம் என்றோ, முட்டாள்தனம் என்றோ ஒதுங்கியிராமல் தமிழர்கள் எழுதிய, தமிழ் சித்தர்கள் எழுதிய வாழ்வியல் முறைகளையும், அறிவியல் தத்துவங்களையும், இறையியல் தத்துவங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.